எல்லாரும் பயமுறுத்தி விட்டாங்க. அந்த பயத்துலேருந்து இப்போ வரைக்கும் மக்கள் தெரியவே இல்லை. ஐயோ நம்ம ராசிக்கு இவங்க சொன்ன மாதிரி ஆயிடுமோ, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடுமான்ட்டு. ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் இறைவன் மேலே மட்டும் பயத்தோடு இருந்தால் போதும். அதுவும் பயம்ன்றது மட்டும் இல்லாமல் பயபக்தியாக இருந்தால் மட்டும் போதும். வேறு எதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்போ நீங்கள் முருகபக்திக்குள்ளே வந்துட்டீங்கன்றப்போ உங்கள் வாழ்க்கையை முழுவதும் முருகப்பெருமான் பாத்தில் வச்சுட்டு மரண பயம்ன்றது என்னென்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு சில பேருக்கு வந்து சொல்லியிருக்காங்க சார், சின்ன வயசுல இந்த மரண பயம் இருக்குங்க சார், எங்கேயாவது ஒரு ஹைட்டுக்கு ஏறினாலே நான் வந்து எனக்கு என்ன ஆயிடுமோ, ஆபத்து வேறு பயம் வேறு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொன்னேன், திருப்பத்தூர் 24 வரக்கூடிய இந்த பயம் விலக பாடக்கூடிய திருப்புகழ் பாடலில் அருணைநாத பெருமான் எந்த கோவிலை குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக திருப்பூர் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போகும்போது ஒரு இறுக்கமான மனநிலை, ஒரு மோசமான மனநிலை போனாலும் வரும்போது அந்த சூழ்நிலை மாறிச்சோ இல்லையோ ஒரு தைரியத்தோடு வருவாங்க. காரணம் Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகளை இதுவரை 23 பாடல்கள் வந்து நம்ம முருகப்பெருமான் கருணையால் உலக மக்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அந்த வகையில் இந்த பாடல் 24வது பாடல். 23வது பாடல் ஆபத்து அணுகாதிருக்க அந்த பாடல் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இதுவும் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு சமமான ஒரு பாடல் தான். அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்குறாங்க, ஒரு கண்ணாடி கழட்ட மாட்டாரா, கண்ணாடி போட்டு தான் பேசுவாரான்ட்டு. அதை நான் பல நேர்காணலில் சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை வந்து சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு கண் சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்கனால அதீத வெளிச்சம் வந்து படக்கூடாதுன்னு கண் மருத்துவர் சொல்லியிருக்காரு. அதற்காக தான் இந்த கண்ணாடி. ஏன்னா இந்த ஸ்டூடியோனாலே ரொம்ப லைட் அதிகமாக இருக்கும். முன்னாடி நான் நிறைய கண் சம்மந்தமான சிகிச்சைகள் மேற்கொண்டப்போ டாக்டர் சொன்னது என்னென்னா, பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் அதிக வெளிச்சம் மட்டும் நீங்கள் படாமல் பார்த்துக்கிட்டீங்கனாலே கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னார். அதற்காக தான் இந்த கண்ணாடி. ஒருவேளை யாருக்கா தெரியல அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தா கூட முருக பக்தியில் உங்களுக்கு எடுத்து இந்த விஷயத்த சொல்லுங்கள். திருப்பத்தூர் திருப்புகளை 24வது பாடலை நம்ம பார்க்கக்கூடிய பாடல் பயம் விலக பாட வேண்டிய திருப்புகழ் பாடல். இந்த பயம் அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம், தெனாலி படம்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, அதில் கமல் சொல்லுவார் எல்லாத்துக்குமே பயம், நின்னா பயம் உட்காந்தா பயம் அப்படின்ட்டு. வாழ்க்கையில் வந்து பயம் இருக்கணும். அது உண்மையிலே வந்து பயபக்தியாக நீங்கள் ஒரு விஷயம் செயல்படுறப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு எல்லையை வகுத்து எவ்வளோக்கு எவ்வளோ மோசமான சூழ்நிலை வந்து நம்ம கெட்ட வழியில் போக மாட்டோம் அந்த பயபக்தி இருந்துச்சுன்னா. ஆனால் அந்த பயமே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக மாறிடுச்சுன்னா வேறு எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. எதுக்கு எடுத்தாலும் பயம். குறிப்பாக வந்து இந்த புத்தாண்டு ராசி பலனை வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. எல்லாரும் பயமுறுத்தி விட்டாங்க. அந்த பயத்துலேருந்து இப்போ வரைக்கும் மக்கள் தெரியவே இல்லை. ஐயோ நம்ம ராசிக்கு இவங்க சொன்ன மாதிரி ஆயிடுமோ, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடுமான்ட்டு. ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் இறைவன் மேலே மட்டும் பயத்தோடு இருந்தால் போதும். அதுவும் பயம்ன்றது மட்டும் இல்லாமல் பயபக்தியாக இருந்தால் மட்டும் போதும். வேறு எதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்போ நீங்கள் முருகபக்திக்குள்ளே வந்துட்டீங்களன்றப்போ உங்கள் வாழ்க்கையை முழுவதும் முருகப்பெருமான் பாத்தில் வச்சுட்டு நிம்மதியாக நீங்கள் பயணிக்க தான் செய்யணுமே தவிர, ஐயோ தினமும் வந்து இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்ற பயம் கூடவே கூடாது. அதுலேயும் இந்த உயிர் பயம், யம பயம், மரண பயம், இப்படி பல பயங்கள் இருக்குது. உயிர் பயத்துக்கு யம பயத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி ஏதாவது ஒன்று ஆகி நம்ம செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். யம பயம்ன்றது வந்து நீங்கள் திடீர்னு ஒரு சிக்காய் ஐசியூவில் போய் அட்மிட் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு ஹெல்த்தே நல்லா இருந்தால் கூட அந்த சூழல் அந்த மாதிரி அங்கே இருக்கிற அந்த மற்ற அட்மாஸ்பியர்னாலேயே அவங்களுக்கு ஒரு இதை வந்து இன்றைக்கி நம்ம உயிரை எடுத்துருவாங்களோ, இன்றைக்கி நம்ம உயிர் போயிடுமோ அப்படின்ற ஒரு யம பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மரண பயம்ன்றது என்னென்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு சில பேருக்கு வந்து சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு சின்ன வயசுல இந்த மரண பயம் இருக்குங்க சார், எங்கேயாவது ஒரு ஹைட்டுக்கு ஏறினாலே நான் வந்து எனக்கு என்ன ஆயிடுமோ, நெஞ்சு வலி வந்துடுமோ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த உயிர் பயம், யம பயம், மரண பயம் இது எல்லாமே மோசமான பயங்கள். இந்த பயங்களை தாண்டி இன்னும் நிறைய பயங்கள் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் இருட்டை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்கு யாரும் கத்துனாங்களே பயந்துறாங்க. இப்படி பல பயங்கள் இருக்குது. இந்த பயங்கள்னாலுமே உடம்பு கெட்டு போகிற அளவுக்கு இதோட சூழ்நிலைகள் வரதுக்கு உண்டான ஒரு விஷயமும் இருக்குது. நான் மருத்துவர்கிட்ட சொல்லாங்க, உங்கள் பயம் தான் இந்த நோயை உருவாக்குது. சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படித்தேன், உங்களுக்கு இல்லாத நோயை உங்கள் மனசுலேயும் உங்கள் எண்ணத்துலேயும் அதை பதிய வச்சிட்டோம் அப்படின்னா தினமும் சொல்ல சொல்ல உங்கள் உடம்பே நீங்கள் அதை நம்ப ஆரம்பிச்சுன்னா உங்கள் உடம்பே அந்த நோயை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. இது முழுக்க முழுக்க உண்மை. நீங்கள் ஒருத்தர் ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு ரொம்ப தலைவலியாக இருக்கிறவங்ககிட்ட சும்மா சாதாரண ஒரு பள்ளி மிட்டை எடுத்து இதாங்க தலைவலி மாத்திரை அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி கொடுத்து பாருங்கள். அவங்க போட்டாங்கன்னா அவங்க இயற்கையாகவே அந்த தலைவலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. காரணம் அந்த நம்பிக்கை, அந்த எண்ணம். நம்ம தலைவலி மாத்திரை போட்டிருக்கோம், தலைவலி சரியாயிடும் அப்படின்ற அந்த மாதிரி தான் இந்த பயம் உணர்வு. நீங்கள் எப்போ அதிகமாக பயப்படுறீங்களோ அப்போ பிரபஞ்சமே உங்கள் கிட்ட வரவே வராது. பிரபஞ்சம் சொல்கிற எந்த விஷயமும் வந்து நீங்கள் உணரவே முடியாது. உங்களோட பய அலவரிசையை பிரபஞ்சம் கொடுக்குற எல்லா நல்லதையும் எல்லா
இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து அது தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த பய உணர்வு உங்களுக்கு அதிகமானாலே பிரபஞ்சம் கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும், பிரபஞ்சம் கொடுக்குற எல்லா நல்லதையும் இந்த அலைவரிசை அதை தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்டதான் இந்த பயம்ன்ற ஒரு சூழ்நிலை. ஆபத்து வேற, பயம் வேற. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொன்னேன். ஒரு சில பேர் கனவுனாலே வந்து ரொம்ப கதிகலங்கி போயிடுவாங்க. எனக்கு இந்த கனவுல நைட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். எனக்கு கனவு வந்தாலே இந்த மாதிரி தான் நடக்குது. என் கனவுல வந்தால் கண்டிப்பாக நடந்தே தீரும். அது நடக்கலைனா கூட இவங்க அந்த நடந்தே தீரும்ன்ற எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி நம்புகிறாங்களோ, அந்த பயமே அவங்களுக்கு அந்த விஷயத்தை நடக்க வச்சிடும். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு பாடல் கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர் பெருமான்னா, உண்மையிலே அவரோட கருணை வந்து நம்ம காலம் ஃபுல்லாக, நம்ம வாழ்நாள் ஃபுல்லாகவே அருணகிரிநாதர் பெருமான் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அதுக்கு காரணமாக இந்த முருகப்பெருமானுக்கு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாகவே சமர்ப்பித்து, நம்ம எப்போலாம் நினைக்கிறோமோ, எப்போலாம் முருகன் மேலே பக்தி நம்மளுக்கு அதிகமாகுது, அப்போலாம் ஒரு கோயிலில் போய் வழிபட்டு அவரை பாதத்தை தொட்டு கும்பிட்டு வரணும். திருப்புகழ் தெரியாத முருக பக்திலே இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு முருக சக்தி முருகர் யுகத்தில் வந்து நடக்க போகுது. ஸோ பயம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை வந்து அருணகிரிநாதர் பெருமான் கொடுத்துருக்காரு. அந்த பாடல் தான் 24வது பாடலாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடலோட முதல் 4 வரி நான் பதிவு செய்கிறேன். இதோட முழு குரல் வடிவம், எழுத்து வடிவம் குமுதம் பக்தி யூடியூப் சேனல்லையும், குமுதம் பக்தியிலையும் இதழ்லையும் வருது. இதோட முழு விளக்கமும் அதில் இருக்குது. விளக்கம் தெரிஞ்சு நீங்கள் படிக்கிறப்போ அது உண்மையிலே ஒரு பெரிய மனசுக்கு ஆறுதலாகவும் ஒரு தெளிவு ஞானத்தையும் கொடுக்கும். இப்போ பயம் விலகக்கூடிய திருப்புகழ் பாடலோட முதல் 4 வரி நான் பதிவு செய்கிறேன். தந்த பசி எதனை அறிந்து முளையமுது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிவிடைசை தொண்டர் பிரியமுள்ள தங்கை மருகர் உயிர் எனவே சார் மைந்தர் மனைவியர் கடும்பு கடனுதவும் அந்த வரிசை மொழில் பகிர்கோடா மைந்தர் மனைவியர் கடும்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகர்கேடா வந்து தலைநவிர் அவிழ்ந்து தரைபுக மயங்க ஒரு மகிட மிசையேறி அந்த கனுமெனை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில்மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே சிந்தை மகிழமலை மங்கை நகிலினைகள் சிந்து பயமயிலும் அயில்வீரா திங்கள் அரவு நதி துன்று சடிலர் அருள் செந்தில் நகரிலுரை பெருமாளே அப்படின்னு தொடங்குற பாடல். இந்த பாடலோட முழு குரல் பதிவு வந்து நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வரும். இந்த பாடலை பல பேர் பாடியிருக்காங்க. இந்த பாடல் தெரியாத முருகர் அடியாரே கிடையாது அந்த காலத்தில். இப்போ எல்லா முருகர் அடியார்களுக்கும் இந்த பாடல் போய் சேர்க்குற ஒரு சிறு கருவியாக நானும் இந்த குமுதம் பக்தி சேனலும் செயல் பண்ணுறது வந்து ஒரு பெரிய மனநிறைவு. இதை பாண்டிச்சேரி சம்பந்தம் குருக்கள் ஐயா அற்புதமான குரல் வடிவில் பாடியிருக்கார். அதை கேளுங்க. திருப்பத்தூரம் திருப்புகளில் 24வது வரக்கூடிய இந்த பயம் விலக பாட வேண்டிய திருப்புகழ் பாடலில் அருணகிரிநாதர் பெருமான் எந்த கோவிலை குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் தேவர்கள் பயம் நீக்கின ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். அதனால தான் பொதுவாக திருச்செந்தூர் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போகும்போது ஒரு இறுக்கமான மனநிலை, ஒரு மோசமான மனநிலை போனாலும் வரும்போது அந்த சூழ்நிலை மாறிச்சோ இல்லையோ ஒரு தைரியத்தோடு வருவாங்க. காரணம் அந்த மண்ணோட சக்தி. என்கிட்ட நிறைய பேர் முருக பக்தர்கள் பேசுகிறப்போ எங்கள் வீட்டில் செய்வினை இருக்குது சார், இப்படி பண்ணிட்டாங்க சார், அப்படி பண்ணிட்டாங்க சொல்கிறப்போ உண்மையிலே அவங்களுக்கு செய்வினை இருக்கோ இல்லையோ, ஆனால் யாராவது ஒருத்தவங்க சொன்னதை நம்பி அந்த எண்ணமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கி அவங்க வீட்டில் எப்போ போனாலும் ஏதோ ஒரு செய்வினை இருக்கிற மாதிரியே ஒரு பதத்தோடு ஒரு பயத்தோடு இருப்பாங்க. குறிப்பாக அந்த மாதிரி ஆட்கள் பாட வேண்டிய பாடல். நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், திருச்செந்தூர்ல ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் வீட்டில் வைங்கம்மா. அந்த மண்ணுக்கே அப்பேற்பட்ட சக்தி இருக்குது. ஒவ்வொரு அணுவிலையும் எவ்வளோ பெரிய சக்தி இருக்கோ அந்த மாதிரி ஒரு மண் தூக்கிலையும் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு மன தைரியம் வந்திருக்கு. யாராவது நம்மளுக்கு செய்வினை வச்சுட்டாங்களோ, சூனியை வச்சுட்டாங்களோ, இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ, அப்படி பய உணர்வில் இருக்கணும். கண்டிப்பாக இந்த திருப்புகழ் பாடல் பாடுங்க, இல்லை கேளுங்க, எழுதுங்க. அதேமாதிரி திருச்செந்தூரில் உட்காந்து இந்த பாடல் படிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை தான் சொல்லணும். இது நீங்கள் திருத்தஞ்சூர் போக முடியும்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் படம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இப்போ இருக்கும். அந்த படத்தோட முன்னாடி உட்காந்து பாடுங்க. அப்படி இல்லை நான் வந்து வெளியூரில் தங்கி வசிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களோட பூஜை ரூம்லேயே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக படுது அந்த இடத்துல இந்த பாடல் படிங்க. குறிப்பாக இந்த திருப்பந்தம் திருப்புகளில் பல பாடல்கள் எப்படி பயன்பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் முருக பக்தர்கள் தான். துபாய், சிங்கப்பூர், மலேசியா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, ஒரு அம்மா ஆப்பிரிக்கா பக்கத்தில் ஒரு ஊர் சொன்னாங்க. அங்கேருந்து கூட நாங்கள் திருப்புகழ் பாடல் பாடி பயன்பெற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த பாடல் கொண்டு போய் சேருது அப்படின்னா நிச்சயமாக அது முருகப்பெருமான் அருளும் ஆசையும் தான். ஸோ திருப்பம் தரும் திருப்புகளை 24வது பாடக்கூடிய பயம் விலக திருப்புகழ் பாடல் பற்றி நான் எல்லா விஷயமும் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த பாடலோட முழு குரல் பதிவும், எழுத்து வடிவும், அதே சமயத்தில் முழு விளக்கமும் குமுதம் பக்தி இதில் வரும். வாங்கி படிங்க. மீண்டும் அடுத்த திருப்பம் தரும் திருப்புகளில் ஒரு அற்புதமான பாடலோடு சந்திக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.